ஏன்னா வைகோ வந்து டோட்டலி ரெடியூஸ்டு சார். எல்லாம் பூரா சரண்டர் ஆயிட்டாரு. இப்படி எழுந்திருந்தார் பாருங்க கருணாநிதிக்கு எகன்ஸ்டா எப்படி ஒரு எழுச்சி இருந்தது பாருங்க. 15 மாவட்டங்கள்ல மொத்தமா அந்த அவங்களுடைய சைட்ல போயிட்டாங்க. இன்னைக்கு கடைசியில் அந்த கட்சியை அடகு வச்சுட்டு கட்சியினுடைய அடையாளம் உருவம் கூட தெரியாம அவர் பண்ணிட்டாரு. ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி எப்படி அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியல சார். சார் ஓரளவுக்காவது நேர்மை வேண்டாமா சார்? புரியுது. உங்களுக்கு இந்த அளவு கூடவா புத்தி இல்லை? அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டானா? நாளைக்கு அவன் வந்து அவன் பெரிய பார்ட்டி, பெரிய பார்ட்டி சார். எழுந்துடுறாங்களோ. பாஜக கூட பெரிய பார்ட்டி சார். அது பாஜக தலையெழுத்தா உங்க 2%க்காக உங்களை வந்து மகாராஷ்டிரா மூலமோ இது மூலமாவோ ஏன் வெஸ்ட் பெங்கால் மூலமாவோ போட்டு ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கு பண்ண மாட்டாங்க அவங்க. அன்புமணி ராமதாஸ் பின்னால 90 to 95% பார்ட்டி ஒட்டு மொத்தமா வந்துடும். கள நிலவரம்னு வரும்போது களத்துல இறங்கி வேலை பண்ணணும்னு வரும்போது திருப்பியும் அவங்க 2 பேருக்குள்ள பத்திக்கும். தொண்டர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணி பின்னால் தான் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்? அவருக்கு இன்னொரு மெயின் ப்ராப்ளம் ஈகோ. அதாவது கூட்டணி எங்கள் தலைமையில் அமையும், நான் தான் முதல்வர் வேட்பாளர்ங்கிற மாதிரி வரையா அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம். டிஎம்கே கூட்டணி போக மாட்டாங்க, தனியா நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிராமின்ஸ், முஸ்லிம்ஸ், தலித் 3 சேர்ந்துக்குமா. ஆனா திருமாவளவன் இனியும் நினைக்கிறாரு, என்ன ஏன்டா துணை முதல்வர் போடுறீங்க, நான் துணை பிரதமர்டா அப்படிங்கிற மாதிரி அவரு நினைச்சுக்கிறாரு. மத்திய அரசு எப்படி யோசிக்கிறது? 50,000 கோடி 60,000 கோடி ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு. தமிழ்நாடு அரசு என்ன யோசிக்கிறது தெரியுமா? 50,000 60,000 கோடி சரக்கு விற்போம், அதை டபுள் பண்ணலாம், 1 லட்சம் கோடி சரக்கு விற்போம் அப்படின்ட்டு இவங்க யோசிக்கிறார். எல்லா விஷயங்களையும் எதிர்க்கிற பாஜகவை பார்த்து இல்ல மத்திய அரசை பார்த்து குறிப்பிட்ட சில விஷயங்களை எதிர்க்கிறோம், குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல ஆதரிக்கிறோம். இந்த போர் சூழல் வரப்போ இந்தியாவிலே யாருமே தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்தல, ஆனா ஸ்டாலின் நடத்தினாரு. அதே போல விட்டுருங்க. நீங்க இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னு சொன்னா நான் பழசெல்லாம் கிண்டி எடுப்பேன், வெளியில எடுப்பேன். பி கேர்ஃபுல். கூட்டணியை முடிவு செய்யுமா மாநிலங்களவை தேர்தல்? ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவைக்கான தேர்தல் வந்து வருவது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 6 இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கூட்டணியை முடிவு செய்யும் தேர்தலா இது இருக்குமா? ஏன்னா அன்புமணி, தேமுதிக, கமலஹாசன் இவங்க எல்லாமே தனியாக நிற்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கமலஹாசன் எப்படி திமுக பக்கம் போவாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுது. ஆனால் அன்புமணியும் தேமுதிகவும் எந்த அணியில் போய் சேருவாங்க அப்படின்றது பெரிய ப்ராப்ளம். நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். தானே டிஎம்கேல கூட ஜாஸ்தி குழப்பம் கிடையாது சார். சரி, கமலஹாசனுக்கு கொடுத்துருவாங்க, மோஸ்ட் ப்ராபப்லி வில்சனுக்கு கொடுத்துருவாங்க, பாக்கி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. வைகோக்கு கொடுக்க மாட்டாங்க. வைகோக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு, கொடுத்துருவாங்கன்னா வைகோ இந்த வயசில் வந்து அவருக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. துரை வைகோவை வந்து ஆல்ரெடி எம்பி ஆக்கிட்டோம். ஓகே, அதனால ப்ராபபிளி இந்த ட்ரிப் மக்களவை மாநிலங்களவை போய் கேட்பார்ல வைகோ. இல்லை அவங்க அவர் கேட்டாலும் கூட இவங்க கொடுக்கறதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா வைகோ வந்து டோட்டலி ரெடியூஸ்டு சார். எல்லாம் பூரா சரண்டர் ஆயிட்டாரு. எப்படி எழுந்திருந்தார் பாருங்க கருணாநிதிக்கு எகன்ஸ்டா எப்படி ஒரு எழுச்சி இருந்தது பாருங்க. 15 மாவட்டங்கள்ல மொத்தமா அந்த அவங்களுடைய சைடில் போயிட்டாங்க. இன்னைக்கு கடைசியில் அந்த கட்சியை அடகு வச்சுட்டு கட்சியினுடைய அடையாளம் உருவம் கூட தெரியாம அவர் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து டோட்டலி டைல்யூட்டட்னு வச்சுங்க. இதோ இதில் கூட வந்து டிஎம்கேனுடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது கூட. ஆனால் அதனால வந்து அவருக்கு இனிமேலும் ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல. பாக்கி 3 இருக்குது. கமலஹாசனுக்கு கொடுத்துட்டு வில்சனுக்கு கொடுத்துட்டு பாக்கி 2 அவங்களே தான் வச்சுக்குவாங்க. எனக்கு வந்து இந்த லேபர் யூனியனு, கம்யூனிஸ்ட்டுகள், மனித மக்கள் கட்சி, இல்லைனா வாடிதட்டு திருமாவளவன் கட்சி, இது மாதிரிலாம் யாருக்கும் திருமாவளவன் கட்சி கூட ஆசை இருக்குது சில பேருக்கு. ஐயோ நம்மளுக்கு கொடுத்தா ஜாலியாக இருக்குமேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த ட்ரிப்பு. அதனால் டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் கூட்டணியை எதிர்காலத்தில் 2026 நடக்கப் போகிற எலெக்ஷனுக்கு வேண்டிய கூட்டணியை கூட்டணியின் அடித்தளமாக இந்த ராஜ்யசபா தேர்தல் இருக்காது. கேள்வி வந்து பெரிசாகும் எப்போ ஏடிஎம்கே கிட்ட. ஏடிஎம்கேக்கு தான் இப்போ சிண்டை பிச்சுக்கிற மாதிரி சிண்டை பிச்சுக்கிறேன்னா என்ன தெரியுது, தலைமுடியை பிச்சுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று அன்புமணி ராமதாஸ், நல்ல வேளை வாசனோட பதவி வந்து முடியலை. வாசன் இதில் தானே வந்தார். அப்புறம் இது பிரேமலதாவை வந்து நம்பகத்தன்மையை டோட்டலாக இழந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து எல்லா மேஜர் கட்சிகளுடையும் அட் அ டைம் ரியல் டைமில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருப்பார். கடைசியில் வந்து இந்த பக்கம் வந்துடுவாங்க.
பிஎம்கேயும் லாஸ்ட் டைம் அதே ட்ரெண்டை பண்ணாங்க. ரெண்டு பக்கமாக வந்து இது பண்ணிட்டு ராத்திரி வந்து எடப்பாடி கூட பழனிசாமி போயிட்டு காலையில் வந்து இந்த பக்கம் வந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எப்படி அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல சார். சார் ஓரளவுக்காவது நேர்மை வேண்டாமா சார்? புரியுது. உங்களுக்கு இந்த அளவு கூடவா புத்தி இல்லை? அவன் தப்பாக நினச்சிக்க மாட்டானா? நாளைக்கு அவன் வந்து அவன் பெரிய ஏடிஎம்கே பெரிய பார்ட்டி சார். புரியுது. ஜெனுவினிட்டி இழந்துடுறாங்களோ? பாஜகவோட பெரிய பார்ட்டி சார் அது. பாஜக வந்து ஆல் இண்டியாவில் இருக்குது. ஓகே. ஆனால் இனி லோக்கலாக நீங்களே ஒரு ரீஜனல் பார்ட்டி தான். நீங்கள் ஏடிஎம்கே கூட தான் இருந்தாகணும். அது தெரியாமல் நீங்கள் பாட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் எப்படி நம்பகத்தன்மை வரும் உங்களுக்கு? அந்த தப்பு பண்ணிட்டாங்க. இன் ஆல் ப்ராபபிலிட்டி விஜய் பிரபாகரனுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இது கிடைக்காது. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? வேற கூட்டணிலாம் கிடையாது இப்போது அவங்கக்கிட்ட. அதனால அந்த ரெண்டையுமே அவங்க கட்சியிலே யாருக்காவது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதிமுகவிலே யாருக்காவது? ஆமாம், அதிமுகவே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஏடிஎம்கே வேறு யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை. அன்புமணி ராமதாஸுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஹோப் என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி கூட போனோம்னு சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து மகாராஷ்டிராலேயோ யூபிலேயோ குஜராத்லேயோ எக்கச்சக்கமாக இடம் இருக்கு. ஓகே, இப்போ இல்லைனாலும் எப்போ அங்கே மகாராஷ்டிராவில் டியூ ஆகிறதோ பார்க்கணும். மகாராஷ்டிரா அண்டு வெஸ்ட் பெங்காலில் எப்போ டியூ ஆகிறது பார்த்துட்டு, அதாவது ராஜ்யசபா சீட்டு டியூ ஆகும்போது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். பாஜகன்னு தலையெழுத்தா உங்கள் 2%க்காக உங்களை வந்து மகாராஷ்டிரா மூலமோ இது மூலமாகவோ ஏன் வெஸ்ட் பெங்கால் மூலமாகவோ போட்டு ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கு பண்ண மாட்டாங்க அவங்க. பாருங்கள் நீங்கள் கடைசியில் கழட்டி விடப்படுவது. கமலஹாசன் கூட கழட்டி விட்டுருவாங்க தெரியாது எனக்கு. டிஎம்கே மோஸ்ட்லி கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து சரி கமலஹாசனுக்கு கொடுக்கலன்னா என்னையா பண்ண போறீங்க? என்ன பண்ணிடுவீங்க? டிஎம்கே அகேன்ஸ்டாக கேம்பெயின் பண்ணுவீங்களா? இவ்வளவு ஆன பிறகு நீங்கள் டிஎம்கே அகேன்ஸ்டாக கேம்பெயின் பண்ணால் அதுக்கு வந்து வேல்யூ வருமா? அது மக்கள் நம்புவார்களா? டிஎம்கேலாம் இதெல்லாம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ப்ராபப்ளி கமலஹாசன் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இவங்க 2 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் என்ன பண்ண முடியும்? உங்கள் கையை முறுக்க முடியுமா? எனக்கு 10% இருக்குது, உங்களுடைய சான்சஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவேன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஓகே, விஜய் கூட டீல் போட்டா புஷி ஆனந்த நான் வந்து இது பண்ணுறேன் நீ என்னோட ஏன் அப்படின்னா அந்த 2 கருத்து கணிப்பு வந்து பாருங்க. சாணக்கியால் 22% கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரொம்ப சின்ன சாம்பிள் சைஸ் தான், 45,000 பேர் எவ்வளோதான். அது வந்து இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த மூட் ஆஃப் த பீப்புள். எனக்கு என்ன பொறுத்தவரை அப்படி டீல் போட்டுக்கிட்டா என்ன பண்ணலாம் சார்? இன்னைக்கு வரைக்கும் சார் இந்த கூட்டணி இப்போ இருக்கிற கூட்டணியோ அல்லது இப்போ இருக்கிற கட்சிகளோ தனித்தனியாக நிற்கிற கட்சிகளோ இதே லெவலில் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 26ல் கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது இந்த அடுத்த மாதம் வர 19ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதில்லை. ஏடிஎம்கேக்கும் பெரிய பாதிப்பு கிடையாது. பாதிப்பு யாருக்குன்னு சொன்னால் அது ஏடிஎம்கே நம்பி உட்காந்துட்டு இருந்த அன்புமணி ராமதாஸையும் விஜய் பிரபாகரனையும் தான் அது பாதிக்க போகுது. புரியுது. இப்போ நீங்கள் அன்புமணி வந்து திமுக வந்து ஏதாவது சீட்டு கொடுத்து அவங்கள கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கும்னு நம்பலாமா? இல்லை, அது இருக்குது, அந்த இதெல்லாம் முயற்சியெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் வந்து பெரியவர் வந்து அந்த பக்கம் தான் போகிறேங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இங்கே ஏடிஎம்கே தான் இப்போ அடுத்தது ஏடிஎம்கேக்கு தான் இங்கே சான்ஸ் இருக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏடிஎம்கே இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக தான் இருக்கும். ஆல் இண்டியா லெவலில் வந்து மிகப்பெரிய பார்ட்டி டெல்லியில் ஆளுகிற பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறதுனால அவங்க கூட தான் இருக்கிறதுக்கு அவர் விரும்புவார். அன்புமணி ராமதாஸ் பின்னால் 90 to 95% பார்ட்டி ஒட்டு மொத்தமாக வந்துடும் இந்த பக்கம். இப்போ தான் நேற்றுக்கு தான் அவர் திருப்பியும் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ நான் அதை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கள நிலவரம்னு வரும்போது, களத்தில் இறங்கி வேலை பண்ணணும்னு வரும்போது திருப்பியும் அவங்க 2 பேருக்குள்ள பற்றிக்கும். இது தொண்டர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணி பின்னால் தான் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன் ஆல் ப்ராபபிலிட்டி பாஜக முயன்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க முடியும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க முடியும், அன்புமணி ராமதாஸ்க்கு கொடுத்துறியா, நம்ம கூட்டணியில் வந்துடுவார் அவரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. விஜய் பிரபாகரனுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான்.
இந்தியா டிவியோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெளியிருக்கு. 26லும் திமுக தான் வந்து வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அளவில் வந்து ஸ்டாலின் பேசுபொருளாக மாறி இருக்காரு. நீட்டு, இந்தி திணிப்பு, ஆளுநர் எதிர்ப்பு போன்ற விடயங்கள்ல இந்தியா முழுக்க வந்து ட்ரெண்டாக இருக்காரு ஸ்டாலின். அதனால 26லும் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 90% ஊடகங்கள் அப்படி தான் இருக்கு. அதில் இந்தியா டுடே ஜாயின் பண்ணியிருக்கு. ஹிந்து இருக்கே ஆல்ரெடி இந்தியா டுடே ஜாயின் பண்ணியிருக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன் இதை. அதாவது இந்தியா டுடே மாதிரி ஒரு பத்திரிகை, ஒரு டிவி சேனல், பெரிய டிவி சேனல் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க சொன்னா ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் அதில். எனக்கு இன்னும் அந்த எந்த சப்ஸ்டன்ஸும் இல்லாமல் ஏதோ ஒரு சக்திகளை குஷிப்படுத்துறதுக்காக அவங்க பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். புரியுது. சில பேர் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சார் நம்ம அதாவது இந்தியா டுடே சி ஓட்டர் வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, 45% சொன்னாங்க, விஜய்க்கு 35% அப்படின்னாங்க. ஆனால் அதெல்லாமே நம்பகத்தகுந்த கருத்து கணிப்புகள் கிடையாது. ஆனால் இப்போ கொலஹலா ஸ்ரீனிவாஸ்லையும் இவங்களும் சாணக்கியாவும் போட்டது ஓரளவுக்கு கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பல இடங்களில் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் டெய்லி பேசிஸில் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இன்புட்ஸ் கிடைக்கும், அதை வச்சுட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் போட்டுடுவோம் பழைய இதை. அதுக்காக நீங்கள் வந்து 1989, 91, 96 எலெக்ஷன்ஸ் எல்லாம் பற்றி இப்போ பேச அவசியம் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி கள நிலவரம் வேறையாக இருக்குது, கட்சிகள் வேறு மாதிரி இருக்குது. இப்போது இதில் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்? விஜய் வந்து வில் குயர் த பிட்ச், குயரிங் த பிட்ச் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த பிட்சை நல்லா இருக்கிற பிட்சை நீங்கள் வந்து கெடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவருடைய தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம இதில் வந்து 2 விஷயம் நம்ம வந்து கிளியராக பார்க்க முடியாது. ஆன்டி இன்கம்பன்சி எகென்ஸ்ட் டிஎம்கே இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. அதாவது இது வந்து அவங்க ஆட்சி ஆரம்பித்த 6 மாதத்துலேயே நாங்கள் சொன்னோம். டிசம்பர் 2021 நம்ம சொல்லிட்டோம் இது பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி வரப்போகுது இந்த கட்சிக்கு அப்படின்ட்டு. அதே தான் இன்றைக்கி வந்து ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. 2வது விஜயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவர் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த கோலாகலா இதில் வந்து ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க. அவங்க வந்து விஜய் கட்சியிலேருந்து டிஎம்கே ஓட்டுகளையும் பிரிக்கிறாங்க, ஏடிஎம்கே ஓட்டுகளையும் பிரிக்கிறாங்க, பாஜக ஓட்டுகளையும் பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிச்சுவேஷன் வந்து இன்னும் பயங்கரமாக கலைஞ்சு போகும். அது எப்படி தெளியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கே தெரியும். அதனால் இப்போ ஆஸ் இட் இஸ் நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய இது எப்படி இருக்குது அப்படின்னா, பாஜக சில பேர் சொல்கிறாங்க பாஜகவுக்கும் இந்தியா டுடே நீங்கள் சொன்னதைகள் சொல்கிறேன், பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கிற வந்து அந்த கூட்டணி வந்து இன்னும் ஜெல் ஆகலை, ஒட்டிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாஜகலையும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏடிஎம்கேலையும் இருக்கிறாங்க. வாக்குகள் மாறுமா? பாஜகக்காரங்க தான் ரொம்ப ஸ்ட்ரைடண்ட்டாக சொல்கிறாங்க. அதை எப்படி எங்களுடைய வாக்குகள்லாம் உங்களுக்கு போயிடுது, உங்கள் வாக்குகள் எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. அதுதானே நம்ம இதில் 2021 தேர்தலில் பல இடங்களில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஈரோடில் கூட, ஈரோடு கிழக்கு இது தேர்தல் ஃபஸ்ட்டு தேர்தலே நம்ம அதை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களுடைய பொசிஷனை பலப்படுத்திக்கிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே வந்து டிஎம்கேனுடைய பர்சனல் இமேஜ் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். இன்னும் போக போக இன்னும் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். இன்னும் எவ்வளவு மினிஸ்டர்ஸ்க்கு மேலே வந்து இன்க்ரீஸிங் ப்ரெஷர் வரப்போகிறது நீதித்துறையிலேருந்து அப்படிங்கிறது தெரியாது. விஜயினுடைய இமேஜ் டேமேஜ் இருக்குது. அதில் விஜய்க்கு வந்து பயங்கரமான டேமேஜ் ஆகி போச்சு. கோயம்புத்தூருக்கு போனார், மதுரைக்கு போனார், என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருடைய அந்த பவுன்சர் வந்து ரிவால்வரெல்லாம் வேற எடுத்து காமிச்சார் அந்த இன்பராஜுங்கிறவர் மேலே. அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா மழை வரும். இப்போ வந்து சுற்றுப்பயணம் 3 மாதம் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா மழை வந்துடும். மழை வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை பண்ண முடியாமல் போயிடும். அது பை த டைம் வந்து யூல் பி வெரி க்ளோஸ் டு த எலெக்ஷன்ஸு. அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு இன்னொரு மெயின் ப்ராப்ளம் ஈகோ. அதாவது கூட்டணி எங்கள் தலைமையில் அமையும், நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிற மாதிரி வரையும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம். டிஎம்கே கூட்டணியில் போக மாட்டாங்க, தனியாக நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் தே ஆர் சஃபரிங் அன் இமேஜ் டேமேஜ். அவங்களுடைய இமேஜ் ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குங்கிறது உண்மை தான். அதனால் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும்ங்கிறது தெரியல.
போகிற அதாவது இன்னையிலேருந்து எலெக்ஷன் டுவர்ட்ஸ் எலெக்ஷன் நம்ம போகும்போது பிஜேபி ஏடிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்த ஒரு தோற்றம் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கலி மற்ற கட்சிகளும் அவங்கள நோக்கி வருவாங்க. டிஎம்டிகே வருவாங்க, பிஎம்கே ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ப்ளஸ் ப்ராபப்ளி இன்னும் வேறு ஏதாவது 1-2 சிறு கட்சிகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். புரியுது சார், புரியுது. 1vs4 அப்படின்னு 1vs3 அப்படின்னு வரப்போ அந்த 1க்கு தான் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. எதிர்கட்சிகளில் அதிமுக பாஜக பலமாகவே இருந்தாலும் பிரிக்கிறதுக்கு சீமானும் விஜயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ திமுகவுக்கு முக்கியமான தேர்தலில் இது வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 26லும் ஸ்டாலின் தான் அப்படின்றாங்க. அது ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான். ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான். பட் இன்றைக்கி வந்து டிஎம்கேக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. சரி, டிஎம்கேக்குள்ளே அதாவது உள்குத்துன்னு நம்ம சொல்லக்கூடாது சார். ஆனால் பீப்புள் ஆர் ப்ளவிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் அதாவது இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து தவக்கலைகள் எல்லாம் போடுற மாதிரி ஒவ்வொரு தவக்கலையும் மேலே போக முயற்சி பண்ணணும், அடுத்த தவக்கலை கீழே இறக்கி விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ரெண்டாவது வந்து டிஎம்கே வந்து ஒரு மிக மிக பலவீனப்பட்டு போயிருக்கு. அதனால தான் வந்து ஒரு சிங்கம் எப்படி பலவீனப்பட்டு போகும்போது மற்ற சின்ன பிராணிகள்லாம் இப்போ ஓநாய், இந்த ஹைனா மாதிரியெல்லாம் அதுக்கெல்லாம் பின்னால் போய்ட்டு கடிச்சு சாப்பிட்றதுக்கு பார்க்க பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த கட்சிகள்லாம் இப்போ வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாலே இதை ஆரம்பித்தாச்சு. ஆதவ அர்ஜுனா தான் அதுக்கு வந்து அடித்தளம் போட்டது. திருமாவளவனுடைய ஈகோவை வேற பூஸ்ட் பண்ணி விட்டு மாயாவதியெல்லாம் வந்து பிடிச்சாங்க பார்த்தீங்களா. அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு கேஸ்ட் காம்பினேஷன் போட்டு பிராமின்ஸு, முஸ்லீம்ஸு, தலித்து 3 சேர்ந்துக்குமா, ஊபியில் சேர்ந்துக்குமா. தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமின்ஸ் எல்லாம் நல்லவங்க, அவங்களுக்கு வந்து எந்த பாகுபாடும் கிடையாது. எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது, நான் பிராமின் தான். முஸ்லீம்ஸும் எனக்கு அக்செப்டபிள் தான். ஆனால் அங்கே பிராமின்ஸுக்கும் தலித்துக்கும் சேராது. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்து, ஒரு ரெயின்போ காம்பினேஷன் கொண்டு வந்து அவங்க வந்து ஆட்சி பிடிச்சாங்க இல்லையா. அது மாதிரி திருமாவளவனுக்கு இங்கே பிடிக்க முடியல, ரொம்ப பெரிய துர்பாகியம். ஆனால் திருமாவளவன் இனியும் நினைக்கிறாரு, என்ன ஏன்டா துணை முதல்வர்னு இப்போ போடுறீங்க, நான் துணை பிரதமர்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வரை நினச்சிக்கிறாரு. அந்த மாதிரி அவருக்கு தூபத்தை போட்டு அவருடைய இமேஜை பெருசு பண்ணி டிஎம்கேக்குள்ளே திருமாவளவன் வேண்டாத ஒரு பார்ட்டியாக ஆதவ அர்ஜுனா தான் மாற்றினார். முன்னுக்கு பின் முரணா திருமாவளவனும் இதே மாதிரியே பேசின்னு போயிட்டு இருக்கிறாரு. அதனால கூட்டணி கட்சிகளுடைய நிலைமையும் டிஎம்கேக்குள்ளே பிரச்சனை, கட்சிக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ரஜினிகாந்தை விட்டு சொன்ன பிறகு கூட இவங்கெல்லாம் போகலையே சார், நான் என்ன சார் பண்ணுறது. இப்போது அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10-12 குறுநில மன்னர்கள் நாங்கள்லாம் சொல்லுவோம், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க சீனியர் மினிஸ்டர்ஸு, அவங்களுடைய பசங்கள்லாம் இப்போ வந்தாச்சு. அப்போது ஏ ராஜா சொன்னது ஞாபகம் வரும். ஏ ராஜா 2 நாள் முன்னால் என்ன சொன்னார், சம்பாதிக்க முடியாத டிஎம்கேக்காரங்க கவலைப்பட வேண்டாம், 2026 திருப்பி நாங்கள் வருவோம், அப்போ நீங்கள் நிறையா சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 3 தலைமுறையாக நாங்கள் போஸ்டர் தான் ஓட்டுறோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. மேயர் எலெக்ஷன்லேயும் சரி, பஞ்சாயத்து தலைவர்கள் எலெக்ஷன்லேயும் சரி, மேயர்கள் மாற்றத்துலேயும் நம்ம பார்த்தோம். இது எக்கச்சக்கமாக ஒரு அதிருப்தி அடிமட்டத்தில் கட்சியில் நிலவுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி பெரிய பெரிய கருப்பு பணம் புரளக்கூடிய துறைகள் எல்லாமே வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அந்த குடும்பம் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தான் சொன்னால் அந்த மாப்பிள்ளை கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கிறாரு, மாப்பிள்ளைக்கு வேண்டியவங்க துணை முதல்வருக்கு வேண்டியவங்க தான் கண்ட்ரோலில் வச்சுட்ருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து மாவட்ட செயலாளர்கள்லேருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் நெஞ்சில் போயிருக்குது. அது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஏ ராஜா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுறாரு. இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு என்ன அவசியம். ஏ ராஜாவுக்கு கள நிலவரம் புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க தான் 1,76,000 கோடி ஊழல் பண்ணிவிட்டு அதில் அவருக்கு எவ்வளவு கமிஷன் போச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஈடிக்கே தெரியாது, நம்மளுக்கு எப்படி தெரியும். ஸோ இவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, நம்மளால் ஒன்றும் சம்பாதிக்க முடியலைங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பரவலான அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியும் டிஎம்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு என்னடா தர்ம சங்கடம் அப்படின்னு சொன்னால், இவன் பாஜக கூட சேர்ந்துட்டான், ஏடிஎம்கேக்காரன் பாஜக கூட சேர்ந்ததுக்கப்புறமா அவங்க கூட காங்கிரஸ் போக முடியாது. விடுதலை சிறுத்தைகளும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, அங்கே பாமக வந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அப்போது வேறு வழியே கிடையாது, பழைய குருடி கதவை துரடி இந்த இந்த
பேய்க்கு வாழ்க்கப்பட்ட அடிக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். டிஎம்கே கூட தான் நம்ம இருந்தாகணும், டிஎம்கே அடித்தாலும் வாங்கிக்க வேண்டியதான், கேவலப்படுத்தினாலும் வாங்கிக்க வேண்டியதான். எப்படி கேவலப்படுத்துறாரு அப்பாவும் சொல்லுங்க. வேல்முருகனை எவ்வளவுதான் கேவலப்படுத்துறாரு. எந்த அமைச்சர் எந்த ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு ஏதாவது கேள்வி கேட்டாலும் அவரை வந்து கேவலப்படுத்த தான் செய்வார். ஏன்னா அப்பாவுக்கு வந்து அப்பாவோட பிள்ளை பற்றி கவலை, 2வது தலைமுறை பற்றி கவலை. ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா டிஎம்கே கூட்டணி பயங்கரமான ஆட்டம் கண்டிருக்கு. டிஎம்கே கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கூடவே கனிமொழி வேற சொல்கிறாங்க, நான் வந்து சட்டசபைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. ப்ளஸ் இப்போ லண்டன்லேருந்து எப்போ மாப்பிள்ளை திரும்பி வருவார், திருப்பி வேறு ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. அதனால் சோ மெனி திங்ஸ், ஒரே பயங்கரமான குழப்பம். இந்த குழப்பத்தில் இருக்கும்போது இந்த கட்சியினுடைய கூட்டணியில் நம்ம இருக்கணுமாங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. ப்ராபபிளி திருமாவளவன் வந்து விஜய் கட்சி கூட போகலாம். ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார் அவர். அப்போவே போயிருக்கணும். ஆதவ அர்ஜுன் போன ஒரே மாதத்துலேயே அவர் தாவி இருந்தான்னு சொன்னோன்னா ஓரளவுக்கு மதிப்பு மரியாதை இருந்திருக்கும். இன்றைக்கி அங்கேயும் மரியாதை போச்சு, இங்கேயும் மரியாதை போச்சு. இன்றைக்கி வந்து ஒரு குன்றிய தலைவராக அவர் மாறிட்டார். இன்றைக்கி வந்து இப்போ கூட அவங்க வந்து 6 இது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் பாருங்கள், டிஎம்கேல என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். மேக்சிமம் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ நீங்கள் பார்க்கணும் டிஎம்கே வந்து எப்படி ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்ட்டு. 234 200 ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு போஸ்டர் தான். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியும் 1991 டிஎம்கே எவ்வளவு மோசமான தோல்வியை தழுவித்து. 2011 கிட்டத்தட்ட அதோட ஸ்லைட்லி பெட்டர், ஆனாலும் ஒரு மோசமான ஒரு தோல்வி தான். அந்த மாதிரியான ஒரு தோல்வியை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்கங்கிறது என்னுடைய கணிப்பு. இல்லை 1991 2011 திமுகவை எதிர்த்து நின்ன தலைவர் யார் அப்படின்றது தான் அந்த தேர்தலில் தீர்மானிச்சிச்சின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். அப்போ இப்போ அந்தளவுக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் இருக்காரா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதிர்கட்சியில் ஓகே, அப்போ வந்து எம்ஜிஆர், சரியா 1991 ஜெயலலிதா. 1991 ஜெயலலிதாவுடைய துகுதிருப்பு சமாச்சாரம் தான் அது வந்து பயங்கரமாக அடிபட்டது அவங்களுக்கு. 2011 வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் 2006 2011 கருணாநிதி பீரியடில் நடந்த நில அபகரிப்பு, அராஜக செயல்கள், இதெல்லாம் எப்படி 2001 2006 ஆட்சியை, ஜெயலலிதா ஆட்சியை மறக்க முடியாத ஒரு ஆட்சியோ அவ்வளோ ஹாரிபிள் ஆட்சி. நான் இங்கே தான் இருந்தேன். அதை விட மோசமான ஆட்சி 2006 2011 கருணாநிதியினுடைய கடைசி ஆட்சி, மறக்க முடியல. அதனால தான் அவங்களுக்கு இதாச்சு. அதனால் தலைவர்கள் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம். எப்படி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு எடப்பாடி பழனிசாமி இணை இல்லையோ, ஈடு இல்லையோ, அதே மாதிரி கருணாநிதிக்கு வந்து மு.க. ஸ்டாலின் ஈடு கிடையாது சார். கருணாநிதியாக இருந்தாலும் இதெல்லாம் வேறு லெவலில் டீல் பண்ணிட்டு போயிருப்பார். பயங்கரமான ராஜதந்திரி. அவருக்கு கரெக்டாக தெரியும் எப்படி நெளிவு சுழிவு தெரிஞ்சு எப்படிலாம் நம்ம வந்து வழக்கிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லாவே தெரியும். இவருக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பையன் வாயை திறந்தா உளறதான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு துணை முதல்வர் வச்சுட்டு அவர் என்ன தான் பண்ண முடியும்? ஸோ தலைவர் மேலே இல்லை, கள நிலவரம் இந்த மாதிரி இருக்குது. இவங்களுக்கு மக்களுடைய வெறுப்பு, இந்த அரசு மேலே இருக்கிற வெறுப்பு. ஏன்னா பாருங்கள், மோடி அரசு வந்து 2017 ஒரே ஒரு சின்ன ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மை. 2017 வரைக்கும் நம்ம வந்து இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி பண்ணவே இல்லை. மன்மோகன் சிங் பீரியடில் ஏகே ஆண்டனி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார், ரொம்ப நாள் இருந்தார், ஒன்றுமே பண்ணலை. அதாவது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட பண்ணலை. இராணுவத்தில் அங்கே போய்ட்டு எல்லையில் இருக்கிறவனுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கொடுத்தான்னா சுட்டான்னா அட்லீஸ்ட் சாகாமல் இருப்பான், அந்த கூட பண்ணலை. மன்மோகன் சிங் கேட்டார், மரத்தில் காய்க்குது பணம் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி எப்படி சார் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம்? எல்லாருக்கும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். 2017 வரைக்கும் நம்ம நாட்டிலேருந்து ஒரு சின்ன குண்டு தோட்டா கூட நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இன்றைக்கி 36,000 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே நாடு வியட்நாம் 40 ஆகாஷ் மிசைல்ஸை ஆர்டர் போடுறோம். இவங்க என்ன யோசிக்கிறாங்க, மத்திய அரசு எப்படி யோசிக்கிறது? 50,000 கோடி 60,000 கோடி இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ட்டு. தமிழ்நாடு அரசு என்ன யோசிக்கிறது தெரியுமா? 50,000 60,000 கோடி சரக்கு விற்போம், அதை டபுள் பண்ணலாம், 1,00,000 கோடி சரக்கு விற்போம் அப்படின்ட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜாஃபர் சாதிக் வேறே இருக்கிறாரு, வேறு ஐட்டம் கொடுக்குறதுக்கு.
இந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. there's no comparison. இதெல்லாம் தான் வந்து மக்களுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய ஆன்டி டிஎம்கே ஃபீலிங்கை டெவலப் பண்ணி விட்ருக்கு. இதை எப்படி எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி தலைமையும் இப்போ இருக்கிற தலைமையும் எப்படி இதை வந்து என்கேஷ் பண்ணுவாங்கங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். புரியுது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்டி டிஎம்கே ஃபீலிங்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப பரவலாக இருக்கு. ஆனாலும் வந்து திமுக மாநில உரிமை மத்திய அரசு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மக்கள் மத்தியிலிருந்து எடுத்துடுறாங்க. தவறான போக்கு எல்லாருக்குமே தெரியும். 2019 நீங்கள் சொல்லிருந்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு ஓரளவுக்கு இருந்திருக்கும், நம்பியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்புறதில்லை. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எல்லா மக்கள் நல திட்டங்களுடைய பயனாளிகள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நீங்கள் வந்து கலைஞர் கைவினை திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க, விஸ்வகர்மா திட்டத்தை கடப்பதை போட்டுவிட்டு விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது வந்து விஸ்வகர்மா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 16-18 கலைஞர்கள், கைவினை கலைஞர்கள், வாட்டர் பேம்பு மேனுஃபேக்சர், தொடப்பம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி அந்த கலைகளெல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கணும். சிற்பக்கலை அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து நீங்கள் குலக்கல்வின்னு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா கலைஞர் கைவினை திட்டம்னு ஆரம்பிச்சிங்க, எங்கே போயிருக்குது அது? ஓகே, மக்கள் இன்னைக்கு மத்திய அரசினுடைய எல்லா மக்கள் திட்டங்களுடைய பலனையும் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். ரொம்ப சிம்பிள் சார். ஸ்ரீரங்கம் அதை வந்து 16 ரயில்வே ஸ்டேஷன்ஸை வந்து அவங்க வந்து அம்ரித் பாரத் திட்டத்தில் வந்து புதுப்பிக்கிறாங்க. அதாவது ரொம்ப பெரிய பெரிய லெவலில் பண்ணுறாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணிவிடுவாங்கன்னு. ஸ்ரீரங்கத்தை இப்போ தான் 7 கோடி ரூபாயில் அவங்க புதுப்பிச்சிருக்கிறாங்க. அங்கே புதுப்பித்த பிறகு அங்கே ஒரு பாராட்டு விழா மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க டிஎம்கேக்காரங்க. அதில் நல்ல வேளை பின்னால் போஸ்டரில் பிரதமருடைய ஒரு முகம், சின்னதாக ஒரு முகத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒரு லோக்கல் எம்எல்ஏ வந்து பேசுகிறாரு, இது மாதிரி முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். முதல்வரை வந்து பண்ணார மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் வந்து பண்ணாரா? அதை இல்லை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம். எங்கே போனாலும் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டே போகிறீங்க. மக்கள் உடனே எந்திரிச்சு கேட்குறாங்க, பிரதமருக்கு நன்றி தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி தமிழ்நாட்டில் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். புரியுது. அதனால தான் சொல்கிறேன், அந்த உருட்டு இருக்குது இல்லையா, அந்த தொகுதி மறுவரை, மாநில சுயாட்சி, இந்தி திணிப்பு எல்லாருக்குமே தெரியும். இந்தி திணிப்பே கிடையாது. இந்தி திணிப்பு பண்ணுறது எல்லாமே டிஎம்கேக்காரங்க தான், அவங்க நடத்துகிற ஸ்கூல்ஸில் தான். அந்த ஒரு சின்ன குழந்தை, ஒரு யூகேஜி படிக்கிற குழந்தை, பொன் குழந்தை கேட்குது, மிஸ் ஐ வாண்ட் டு யூஸ் த டாய்லெட் அப்படின்னு சொன்னால், எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால், சே இட் இன் இங்கிலீஷ் ஒன்லி தென் யூ கேன் கோ. அதுக்கு 100 ரூபா ஃபைன். இப்போ சொல்லுங்கள், யார் வந்து தமிழை கொலை பண்ணுறது? உங்களுடைய தாய்மொழி, ஏன்னா 1க்கு போகணும் 2க்கு போகணும்னு சொன்னா உங்களுக்கு தமிழ் தாயா வரும். புரியுது. பசிக்குதுன்னு தாயா சொல்ல முடியும். ஓ ஐ எம் வெரி ஹங்க்ரி, வேர் கேன் நீ ஹேவ் சம் ஃபுட்டு அப்படின்னு கேட்க முடியுமா? இயல்பாக வருவது, உணர்வுலேருந்து வரும்போது அது இயல்பாக வருவது உங்களுடைய தாய்மொழி தான். அதை கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி யூ ஆர் கில்லிங் இட். அங்கேயே நீங்கள் வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்கிறீங்க தமிழை. அந்த அளவுக்கு இவங்க வந்து தமிழுக்கு எதிராக அதை பண்ணுறாங்க. இது எல்லாமே மக்களுக்கு எல்லா விஷயங்களையும் எதிர்க்கிற பாஜகவை பார்த்து இல்லை மத்திய அரசை பார்த்து குறிப்பிட்ட சில விஷயங்களை எதிர்க்கிறோம், குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல ஆதரிக்கிறோம். இந்த போர் சூழல் வரப்போ இந்தியாவிலே யாருமே தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்தலை, ஆனால் ஸ்டாலின் நடத்தினாரு. அதே போல விட்டுருங்க, சும்மா உருட்டிட்டு சும்மா எல்லாரும் மாதிரியும் பண்ணாங்க. பாருங்க, முக ஸ்டாலின் அது எதுக்கு எடுத்தா தெரியுமா? உண்மையான காரணம் நான் சொல்கிறேன். அவன் பண்ணினது கல்மா தீவிரவாதம். அதாவது நீ வந்து அந்த கல்மாவை படிச்சியா நீ தப்பிச்ச, இல்லையானா ட்ரெஸ்ஸை கழட்டி பார்ப்பான். சுண்ணத்து பண்ணியிருக்கியா அப்படின்னு பார்ப்பான். சரி, இல்லையா உன்னை சுட்டுருவான். இது வந்து மத தீவிரவாதம் இல்லாமல் வேற என்ன தீவிரவாதம் இது? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மத தீவிரவாதம், கல்மா தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம். அப்போது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மேலே ஒரு பயம் வந்துருச்சு. பார்க்குறவங்கலாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சான். அதை மாற்றணும். அதாவது இஸ்லாமியர்கள், தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் மேலே இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு மேலே இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி ஜம்மனு கொடி பிடிச்சி போகிறாரு. இந்த பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத அடையாளங்களை வைத்து கொண்டு போகிறார்கள். இந்த பக்கம் பாதிரியார்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மத அடையாளங்களை வைத்து கொண்டு போகிறார்கள். அப்படின்னா இது வந்து மத பிரச்சாரம் தானே தவிர, சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்காக ஏற்பட்ட பிரச்சாரம் தானே தவிர,
உங்களுடைய ஆழ் மனதில் பாரதத்தை பற்றியோ பாரத இராணுவத்தை பற்றியோ பாரத தேசத்தை பற்றியோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம கனிமொழி வெளிநாட்டுக்கு போறாங்க. வெறும் நாடகம். இல்ல எதுவுமே இல்லாம தான் கனிமொழியை செலக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. அது வேற விஷயம். அவங்கள திமுகவோட அதுக்கு இதுக்கு எப்படி சம்பந்தம் வரும்? நீங்க கேட்டது வந்து இவர் வந்து இராணுவத்திற்கு ஆதரவான போராட்டம், இது பேரணி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கனிமொழி விஷயம் எப்படி ஓவைசி அனுப்பிச்சோம், எப்படி இவர் அனுப்பிச்சோம், மனிஷ் திவாரி அனுப்பிச்சோம், அது வேற விஷயம். கனிமொழி அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பேசிட்டு வந்திருக்காங்க, கன்வின்சிங்காக ஆர்கியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குல்ல ருஷ்யாவில் போயிட்டு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. ஐ வாஸ் ஆல்சோ கிரிட்டிக், எதுக்கு கனிமொழியெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கனிமொழி ஹஸ் டன் அ குட் ஜாப் லைக் ஆல் அதர் 7 குரூப்பில் 7 பேருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதை நீங்கள் வேற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா அது வந்து இந்தியாவை வெளிநாடுகளில் ரெப்ரசன்ட் பண்ணுவது, அதாவது குட்வில் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய சுச்சுவேஷனை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் நீ பாருங்கள், இந்த ஓவைசி பேசின இடத்துல கூட பிஐஓ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது நம்ம நாட்டு வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வந்து எழுந்திரிச்சு ஓவைசியை ப்ரைஸ் பண்ணுறாரு. ஓவைசி வந்து எப்போவுமே வந்து ஆன்டி மோடி ஸ்டாண்டு, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு, ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டு தான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா அவர் வந்து பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா இவர் எந்திரிச்சு ஓவைசி அசாதுதீன் ஓவைசியை பாராட்டி பேசுகிற அளவுக்கு ஆகிப்போட்டு நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல சமாச்சாரம் தான். இது வந்து இப்போ டிஎம்கேக்கு வந்து டிஎம்கேக்கு நான் சொல்ல மாட்டேன், கனிமொழி என்கிற தனிப்பட்ட நபருக்கு, எம்பிக்கு அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் கொடுத்த கௌரவம். ஸ்டாலின் அவர்கள் கூட நேற்று வந்து பிரதமரை பாராட்டியிருக்காரு. இந்த மாதிரி இந்த போர் சூழலில் வந்து பிரதமர் சிறப்பாக செயல்பட்டாருன்னு. நீங்கள் ஒரு தடவை கூட ஸ்டாலினை பாராட்ட மாட்டீங்களா இந்த விஷயத்தில் கூட? சார் பாராட்டலாம் சார். அதாவது பேரணியில நீங்க ஒரு குளறுபடியே சொல்லிட்டீங்க, இது வந்து பாஜக பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறதுல நீங்க என்ன சொல்லுங்க? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு அங்க போய் பாராட்டுறாருல, சிறப்பா செயல்பட்ட பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்க சொன்னாரா இல்லை இங்க வந்து சொன்னாரா? இல்ல அங்கதான் சொன்னாரு. அது வந்து அந்த மீட்டிங்கில் அந்த 7 நிமிஷம் பேச்சு, அந்த 7 நிமிஷத்தில் என்ன பேசினாருங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெரியாது எனக்கு, நான் பார்க்கவே இல்லை. அது சொல்லியிருந்தார் சொன்னான்னா அது வந்து ஒரு சார் ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க, சரி, அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பேச்சு தான் நீங்கள் பேச முடியும். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னு சொன்னால் நான் பழசெல்லாம் கிண்டி எடுப்பேன், வெளியில் எடுப்பேன். பி கேர்ஃபுல். சரி, ஒரு இஸ்லாமிய திருமணத்துக்கு போகிறார் எதிர்கட்சி தலைவர், அங்கே போயிட்டு என்ன சார் பேசினார்? அதெல்லாம் பேசுகிற பேச்சா சார்? இந்து மக்களை, இந்து தர்ம பற்றியும், இந்து வழிபாட்டு முறையை பற்றியும், இந்து தெய்வங்களை பற்றியும், இந்து மத சடங்குகளை பற்றியும் எவ்வளோ கொச்சையாக அவர் பேசுகிறார் சார். அப்போ அவருக்கு வந்து என்ன ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த ட்ரிப்பு அவங்க யார் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க தெரியாது எனக்கு. இந்த ட்ரிப்பு அவர் அதை பண்ணலை. அங்கே போயிட்டு எனக்கு வந்து நிதி கொடுக்கல, பிஎம்ஸ்ரீ பணம் கொடுக்கல, எங்களுக்கு வந்து சாக் பீஸுக்கு பணம் இல்லை, இந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. அங்கே போயிட்டு நல்லபடியாக தான் பேசிட்டு வந்திருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். 50 விழுக்காடு வந்து நிதி வந்து திருப்ப தரணும் மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் அது ஓகே பேசியிருக்காரு. அது ஓகே. அதுக்கு தான் நான் சொன்னேன் 3 இடம் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் பேசுங்க நிதியை பற்றி. 2வது நிதி கமிஷன் இங்கே 3 நாள் வந்தாங்க இல்லையா, அரவிந்த் பனகாரியாவோட தலைமையில் 3 நாள் வந்தாங்க. பிரமாதமான ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க. 50% எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. அது கரெக்டு. 3வது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் நீங்கள் பேசணும். வளகாப்பு தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ட்ரிப்பை அவர் நிதி ஆயோக்கில் போயிட்டு நீங்கள் பாராட்டினாலும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதுதான் என்னுடைய முந்தைய குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துது. அதாவது அவர் போனதனுடைய நோக்கம் வந்து உதயநிதி. அந்த சமயத்தில் நான் போயிட்டு ஜாஸ்தி எதுவும் பேச வேண்டாம், ஓரளவுக்கு பாராட்டிட்டோம்னு சொன்னோன்னா இதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி கூட அந்த எண்ணத்தில் கூட அவரை வந்து ஒரு பாராட்டை தெரிவிக்கிறதுல என்ன தப்புன்னு நினச்சிக்கலாம் இல்லையா? புரியுது. எப்படி நீங்கள் சுற்றி வந்தாலும் ஸ்டாலின் நல்ல வேலை பண்ணட்டும் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை பண்ணட்டும், நான் பாராட்டுறேன் சார். சார் ஒரே ஒரு சிம்பிள் திங் சொல்கிறேன் சார். நான் உங்களுக்கு வந்து மத்திய அரசு ஏற்றுமதி 50,000 கோடி ரூபா ஏற்றுமதி, ஆயுத ஏற்றுமதியை பற்றி பேசினா இங்கே 50,000 கோடி ரூபா சாராய விற்பனை பற்றி தான் யோசிக்கிறாங்க நான் சொன்னேன். ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அம்மா குடிநீர், அம்மா உணவகம், பாத் பிரேக்கிங் சார். அம்மா லேப்டாப் கூட சமீபத்தில் பெருசாக ஃபேண்டாஸ்டிக் சார் அது. அதே மாதிரி இது கொண்டு வந்தாங்க,
ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொண்டு வந்தாங்க. ம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மட்டும் இன்றைக்கி டிஎம்கே காரங்க வந்து எவ்வளவு, அதாவது இவர் கருணாநிதி காலத்தில் அதுக்கு எகென்ஸ்டாக எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னோன்னா அது அப்படியே கைவிட்டு போச்சு. அது மட்டும் இன்றைக்கி வந்து தொடர்ந்து இருந்துன்னு சொன்னோன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே தண்ணி தட்டுப்பாடு இருந்திருக்காது, குடிநீர் தட்டுப்பாடு இருந்திருக்காது. இது ஒரு விஷயம். 16 காலேஜஸ் கேட்டாங்க அந்த அம்மா. அதாவது மெடிக்கல் காலேஜஸ் 16. சார் நீங்கள் 2 காலேஜ் யோசிக்கலாம் சார். ஒரு சாதாரண ஆள் 2 காலேஜ் 3 காலேஜ் யோசிப்பான். ஏன் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவ்வளோ யோசிக்கலையே? இந்தம்மா யோசிச்சாங்க. 16 காலேஜஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 11 காலேஜுக்கு அட்ட ஸ்ட்ரோக் சைன் பண்ணி கொடுத்தான். ஸ்டாலின் முதல்வராகி 4 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு திட்டம் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்கள். அழுகின முட்டை தான் எனக்கு ஞாபகம் வரும். ஐ எம் வெரி சாரி. நீங்கள் பாராட்டுன்னா எப்படியா பாராட்ட முடியும்? நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றிங்க சார். தேங்க்யூ.